அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மீனை தான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம். ஸோ குட்டி வஞ்சர மீன் கிடைக்கிறதே இல்லை. நிறைய இடத்துல வந்து பார்த்தாச்சு. இப்போலாம் பெரிய சைஸ் வஞ்சர மீன் தான் வந்து பார்க்க முடியுது அதிகமாக. நானும் ஷாப்ஸ்க்கெல்லாம் போகும்போது பார்ப்பேன். ஆனால் வந்து பெரிய சைஸ் தான் இருக்குது, சின்ன சைஸ்லாம் இப்போலாம் வரதில்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அன்னைக்கு கிளி வந்து கிடச்சிது. ஸோ மீனை தூக்குடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு அங்கேயே கட் பண்ணி பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ மீனுக்கு வந்து மசாலா நிறைய டைம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால அன்றைக்கி ப்ராப்பராக எதுவும் வந்து ஷூட் பண்ணிக்கிறல. ஜஸ்ட் மசாலாலாம் போட்டு மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் கூட தான் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம், சாம்பார், தால் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்காய் எண்ணெயில் வந்து பொரிச்சு பாருங்க, மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தூக்கலா, கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்க பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம மீனில் போடுற மசாலா விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போதும் சேர்க்கும் போதும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு சூப்பராக ரசம் வித்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையோட லஞ்சை வந்து முடிச்சாச்சு.